بسم الله وعلى بركة رسول الله صلى الله عليه وسلم. لا إله إلا الله الملك الحق المبين محمد رسول الله الصادق الوعد الأمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأولياء أمته وأهل سنته أجمعين. لا نبي بعده ولا رسول بعده هو رحمة للعالمين وإمام القبلتين وخاتم النبيين ومحمد المصطفى حبيب الله ورسول الله صلى الله عليه وسلم. وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தில் நின்றும் ஆரம்பம் செய்கிறேன். வஞ்சிமர கிளைகளை தென்றல் காற்று அசிந்தாட்டும் காலமெல்லாம் ஈரோலக இரட்சகராம் எம்பெருமானார் அஹமது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் அவர்களின் எழிலார் திருப்பெயர் என்றுமே வாழ்வதாக என்று சாட்சியம் கூறுகின்றேன். பிரியமான சகோதரர்களே, இன்னும் சரியாக ஒரு வாரத்தில் ஒரு புனிதமான மாதம், மிக புனிதமான மாதம். அது ஒரு சாமானியமான நினைவு கூறப்பட வேண்டிய மாதம் அல்ல. ஒருவனுக்கு ஈமான் முழுமை பெற்றுவிட்டால், ஒருவனுக்கு ஈமான் பிரகாசமாக இருந்தால், அவருக்கு அத்தகைய மாதத்தின் அந்த புனிதத்துவத்தை பற்றி அறிந்தவராக தெரிந்தவராக அவர் விளங்குவார். அத்தகைய மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். அல்லாஹுவின் உயர்ந்த ஹபீப், உகப்பான தூதர், உன்னதமானவர், எல்லா நபிமார்களின் தலைவர், ஈர் உலகங்களின் சர்தார் அஹ்மத் எங்கள் கோமான், என் உயிரிலும் மேலான தாகா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த தினமானம். பெரியவர்களே, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் மெய்ஞான அகப்பார்வையை வழங்கும் ஒளி விளக்கே நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் இல்லாமல் அந்த மெய்ஞான ஒளி எவருக்கும் எவருடைய அகப்பார்வைக்கும் கிடைக்கப்பெறாது. அல்லாஹ் கருணையாளி ரஹ்மான். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மான் என்னும் அந்த கருணையாளன், அந்த கருணையிலிருந்து வெளிப்பட்ட உயர்ந்த ரஹ்மத் கருணை. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்திற்கோர் அருட்கொடையாகவே என்று படைக்கவில்லை, ரஹமத்தாகவே என்று படைக்கவில்லை என அல்லாஹ் தனது வான்மறையில் கூறுகின்றார். இறைஞானம் என்னும் ரஹமத்தை வழங்கும் மூல ஊற்று நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரியாக சொன்னால் இறைவன் கொடுப்பவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் கொடுத்ததை, கொடுக்கின்றவற்றை பங்கு வைப்பவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டானோ
அவருக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை அல்லாஹ் தந்து விடுவான். அல்லாஹ் அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் எவருக்கு நன்மையை நாடி வருகின்றானோ அவருக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை அல்லாஹ் தந்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். சிந்திக்க வேண்டும். இதுல இருந்து புரியும் யார் யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடி இருக்கிறான், யார் யாருக்கு அல்லாஹ் அதை விட்டு அவர்களை தூராக்கி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே காணலாம். இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே கொடுப்பவன், நான் பங்கீடு செய்பவர் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆவியா இப்னு அபீஸ் சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புகாரி ஷரீஃபிலே 3100 சொச்ச ஹதீஸின் அந்த பக்கங்கள் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். மனிதன் உலக விஷயத்தில் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் சரி, இறைஞானம் என்னும் ஏகத்துவம், தௌஹீத், அதாவது மெய்ஞான அறிவு, அதன் அடிப்படையிலே அமைந்த இறை நம்பிக்கை, ஈமான், இவை இரண்டத்தையும் அவன் பெறாவிட்டால் அகப்பார்வையற்ற பரிதாப நிலைக்கு ஆளாகி அவன் கை சேதப்படுவான். அதனால் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அந்தஸ்தை பிறருக்கு கொடுக்கும் இணை வைப்பு, ஷிர்க், இறைவனையே மறுத்துவிடும் இறை நிராகரிப்பு, குஃபுர், போலியாக அவனை நாவால் ஒப்புக்கொண்டு மனதால் மறுக்கும் நயவஞ்சகம், நிஃபாக், ஒப்புக்கொண்டதை ஒப்புக்கொண்டபின் மறுத்துவிடும் கொள்கை மறுப்பு, இர்திதாத் என்னும் அக இருளில் அகப்பட்டு மானிட பிறவியின் மேலான நோக்கத்தில் இருந்து மேற்சொன்ன மனிதன் மாறிவிடுவான். ஏகத்துவ விஞ்ஞானம் என்னும் ஜோதியை நெஞ்சில் கொண்ட நபிமார்களையோ அந்த அகஜோதியின் வெளிச்சத்தில் இறைவனை முன்னோக்கி வாழும் இஹ்சான் என்னும் அகப்பார்வை கொண்ட நிலையால் அகிலத்திற்கு ஒரு முன்மாதிரியாய் வந்த அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏகத்துவ கொள்கைகளை அந்த கொள்கை வழியில் தமது வாழ்க்கை பயணத்தை சிறிதான பாதையில் தொடர்கின்றவர்களாக யார் அல்லாஹ்வினால் நாடப்பட்டு விட்டார்களோ அவர்கள் தான் இருக்க முடியும். இந்த பாக்கியம் எல்லாம் அல்லாஹ் நாடாமல் எவருக்கும் கிடைக்காது. எவர் இந்த உலகத்தில் உண்மையை அறியாத குருடராக இருந்தாரோ அவர் நிச்சயம் மறுமையில் குருடராக இருப்பார் என்பது அல்லாஹுவின் நியதிகளில் ஒன்று. அவர் பாதையால் மிகவும் வழி தவறியவராவார். இது குர்ஆன் சொல்கின்ற வார்த்தை. இது குர்ஆனுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த இறை வசனம் வெளிரங்கமான பார்வையற்ற சில பேர்களை, அதாவது தமிழ் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் குருடர்களை, அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் இப்படி குறிப்பிடவில்லை, நினைவில் வைக்க வேண்டும். மனிதன் வாழும் தனது காலத்தில் இறைவனை அறியாமல், அல்லாஹுவை பற்றிய உணர்வு இல்லாமல், உணராமல், அகக்கண் பார்வையற்றவனாய் வாழ்வது என்பது எத்தகைய மோசக்கேடான ஒரு மோசமான வழிகேடு என்பதை அல்லாஹ்வின் இந்த மேற்சொல்ல திருவசனம் எச்சரிக்கின்றது என்பதை
நினைவில் கொள்ள வேண்டும். அத்தகைய குருட்டுத்தனத்தை அந்த செயல்பாடுகளை விட்டு முதலில் என்னையும் பிறகு உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அகப்பார்வை வழங்கும் ஏகத்துவ ஞானம் என்பது எது? அதை அடையும் வழி என்ன என்பதை அறிந்து கொள்வதில் நம் சுயக்கருத்துக்களை அகற்றிவிட்டு எல்லாம் வல்ல அல்லாஹுவும் அவனுக்கு உகப்பான ஹபீபுல்லாஹ் நம் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அதற்கு நேர்பாடான இறைஞானியர்களின் இறையருள் பெற்ற விளக்கத்தை கொண்டும் அணுக முயற்சிக்க வேண்டும். அது நம் மீது தலையானதான கடமையாக இருக்கின்றது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த விஷயத்தில் நமது மனோ இச்சை தவறான கருத்துகளாலான நமது முன் தீர்மானங்கள் இன்னும் வழிகெடுக்கும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் இந்த நல்ல நாட்களில் நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அவனை அறியும் மாண்ட குலத்தின் உன்னதமான பிறவிய பேற்றை பெற அவனை கொண்டே நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும். அவனிடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்களை எங்கள் கொள்கை பாதையின் முன்னோர்களான உனது தூதர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், மெய்யடியார்கள், சாதிகீன்கள், உன் வழியில் இன்னுயிர் நீத்த உன்னத அகமிய நிலையில் கண்டுவிட்ட தியாகிகள், சுகதாக்கள் மற்றும் நல்லடியார்கள், சாலிஹீனுடைய வழியிலே எங்களை செலுத்துவாயாக. எங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவை கொண்டு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இப்படி முன் சென்றவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்தார்கள், இப்படிப்பட்ட கொள்கையில் இருந்தார்கள். அல்லாஹ் வகுத்த கோட்பாடுகளை அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் தத்துவங்களை கடைபிடித்தார்கள். அவர்கள் ஈடேற்றம் பெற்ற வாழ்வை அடைய பெற்றார்கள். இந்த வாழ்க்கை அவர்களை பின்பற்றுகின்ற நமக்கு, குர்ஆனை பின்பற்றுகின்ற நமக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் தத்துவங்களை பின்பற்றுகின்ற நமக்கு, அவர்கள் மீது மஹப்பத்தும் நேசத்தும் வைத்திருக்கின்றோம் என்று சொல்கின்ற நமக்கு இதை கிட்ட பெறாவிட்டால் நாளை நாம் கை சேதம் அடைவோம் என்பதை அல்லாஹ் நமக்கு கொடுத்த 6வது அறிவு நமக்கு தெளிவாக பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் மறந்துவிட இயலாது. ஒவ்வொரு சஹாபா பெருமக்கள் அவர்கள் அடைந்த அந்தஸ்தை எடுத்து பாருங்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பல நிகழ்ச்சிகளிலே, பல பயான்களில், பல மேடைகளில், பல ஊர்களில், சில நாடுகளில் இந்த சம்பவத்தை நான் சொன்னதுண்டு. மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். சஹாபா பெருமக்களுடைய முந்தைய வாழ்க்கை என்ன? யார் அவர்கள்? சஹாபாக்கள் என்றால் யார்? பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு திரிந்தவர்கள். ஒரு ஓடை, அந்த ஓடையில் நீர் தேங்கி நிற்கும். மழை நீர் தேங்கி நிற்கின்ற ஒரு ஓடையின் நிலைப்பாடு என்ன? அதில் புழுக்கள் மேயும், நாற்றம் அடிக்கும், கழிவு நீராக மாற்றப்பட்டிருக்கும். இந்த நீரை, இந்த ஓடையில் தேங்கி நிற்கின்ற நீரை யார் வீட்டு ஒட்டகம் முதலில் குடிப்பது என்ற போராட்டத்திற்காக வேண்டி கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஒருவர் தலையை ஒருவர் மாற்றி வெட்டி சாய்த்து கொண்ட அந்த குணாதிசயம் கொண்டவர்களாக இருந்தவர்கள் தான் சஹாபாக்களின் முந்தைய வாழ்க்கை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமின் 2ஆம் கலீஃபா. யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய வான்மறை ஃபுர்கானை ஓதுகின்ற காரணத்திற்காக வேண்டி தனது சகோதரியை புரட்டி எடுத்தவர்கள்.
தனது சகோதரி புரட்டி எடுத்தவர்கள் வாளை கையில் ஏந்திக் கொண்டு அவர்கள் சொல்லிவிட்டு பிரகடனம் செய்துவிட்டு வருகின்றார்கள், முஹம்மது என்பவரின் தலையை கொய்துவிட்டுத்தான் இந்த உமர் திரும்புவேன். நேராக வருகின்றார். அண்ணல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா மஸ்ஜிதுன் நபவியிலே தோழர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருப்பதை காண்கிறார்கள். அந்த சுந்தரவனத்தை, அந்த பேரழகை, அந்த பெரிய புனிதத்தை கண்ட ஒரு நொடியின் பலன், கான்சிக்வன்ஸ், பிரதிபலிப்பு, சம்பித்து நின்றார்கள். ஏன்? இரண்டு விஷயம் இதில் அடங்கியிருக்கிறது. இரண்டு விஷயம் இதில் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேரொளி, அந்த ரஹ்மத்திடத்திலே அவர்கள் அந்த ஒளியில் கண்ட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம், ஒரு ஸ்தம்பிப்பு. இன்னொன்று, யார் இந்த உமர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின் ஒரு நபியை அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் அல்லாஹ்வுக்கு ஏற்படுமையானால் கத்தாபின் மகன் உமரை அல்லாஹ் நபியாக்கி விடுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த தன்மை எப்படி வந்தது? இந்த தன்மை எப்படி வந்தது? இன்னுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானசீகமான துஆ செய்தார்கள், அல்லாஹ் இருவரை எனக்கு கொடு, அல்லாஹ் இருவரை எனக்கு தோழமையாளராக கொடு. அந்த இருவரில் ஒருவர் ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அவர் எப்பேற்பட்ட முரடராக இருந்தவர், எப்பேற்பட்ட பயங்கரவாதியாக இருந்தவர். இப்படி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத்தின் காரணமாக, அவர்களை நேசித்த முஹப்பத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த தோழர்களை எப்படி மாற்றினார்? எப்படி மாற்றினார்? அல்லாஹு அக்பர். என்னை புரிந்து கொண்டவர்கள் என்று அல்லாஹ் வான்மறையில் சொல்கின்றான். அவர்கள் என்னை புரிந்து கொண்டவர்கள், நான் அவர்களை புரிந்து கொண்டவன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் வரது. அல்லாஹ் எப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்து சுஹபத்து எதை பெற்று தந்தது? எதை பெற்று தந்தது? அவர்களுக்கு மாட மாளிகையை பெற்று தந்ததா? கூட கோபுரங்களை பெற்று தந்ததா? செல்வங்களை பெற்று தந்ததா? பொன்கள் குவியல்களை பெற்று தந்ததா? வாகனங்களை பெற்று தந்ததா? இந்த துனியாவின் நாசகர கேடுகட்ட உறவை பெற்று தந்ததா? அல்லாஹ் அக்பர். அவர்களுக்கு பெற்று தந்ததெல்லாம் அல்லாஹ் தங்களை பொருந்திக் கொண்ட நிலை, அல்லாஹ்வை தாங்கள் பொருந்திக் கொண்ட நிலை. ஏன்? நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் சிந்திக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் அவர்கள்? உலகத்தின் ஆரம்பம் முதல் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல், அவர்களுடைய உம்மத்துகள் முதல் சூழ்நிலை போடுகின்ற அந்த கடைசி நாள், உலகம் அழிக்கப்படுகின்ற, தீர்க்கப்படுகின்ற அந்த பயங்கர நாள் வரை படைக்கப்படுகின்ற, படைக்கப்பட்டு விட்ட, படைக்கப்பட போகின்ற அத்தனை அடியார்களின் மேலான நன்மைகளை ஒன்று கூட்டி தராசில் ஒரு தட்டில் வைத்து, மறு தட்டிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த இரண்டு அமல்களை வைத்தால் அந்த தட்டு கெடுத்துவிடும் என்று சொல்லப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித வாயா திருநாவினால். இந்த வாக்கியம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்படி கிடைச்சது? முஹப்பத், அவர்கள் மீதான சுஹபத், பழக்க தோஷம். ஒரு பழமொழி இருக்கு நம்ம நாட்டிலே, உன்னை அறிய யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? உனது நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அறிய உனது நன்மையை பார் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. இது இந்த குப்பை பையன் சொன்னது. இப்ப வான்மறை ஃபுர்கான்
1400 சொச்ச ஆண்டுகளுக்கு முன் தெளிவாக சொன்னது வல்லதீன மஅஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு. இந்த தூதர் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய இந்த தூதர் முஹம்மது யாரு தெரியுமா? மனிதர்களே, வல்லதீன மஅஹு, அவரோடு இருந்தவரை பற்றி அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வைத்து ரசூலுல்லாஹ்வை தெரிந்து கொள்ளலாம். அன்னல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன்தான் இன்சான். இன்னைக்கு ரசூலே இல்லை வாழ்க்கையில் அல்லாஹ்வை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அல்லாஹ்வுடைய அடிமைத்தனம் எப்படி வரும்? அப்தியத் எப்படி வரும்? பணிவு எப்படி வரும்? ஒன்று வராது, இபாதத்தும் வராது, வரவில்லை. நாசகர உலகில், மோசகர உலகில் மோசடி வாழ்க்கை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக நம்மிலே இன்று 99% பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நிதர்சன அடையாளமாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேசம் இல்லை. நேசம் இருந்தால் 3 பேர் உட்கார்ந்து கேட்பீங்களா? லிஹாதா கவலைப்பட வேண்டாம், 3000 மலக்குமார்கள் உங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல். இமாமுடைய உரையை, மார்க்க பிரசங்கத்தை மலக்குமார்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நிந்திப்பவனே முனாஃபிக், குஃப்ரியத்துடைய குஃப்ருக்கு போயிருவான். அல்லாஹ்வுடைய சொல்ல நிந்திக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்ல நிந்திக்க முடியுமா? தன் மனோயிச்சைப்படி பேசக்கூடியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ் இட்ட கட்டளையை, அல்லாஹ் தமக்கு கொடுத்ததைத்தான் மனிதர்களிடத்திலே, உம்மத்தினரிடத்திலே பேசுகிறவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் சுஹபத்தும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவருடைய கதி அந்தோகி, அவருடைய ஈமான் கேள்விக்குறி, அவருடைய எல்லாவித அந்தஸ்தும் வீண், எதுவுமே எல்லாமே வீண். ஆனால் அவன் நினைத்துக் கொண்டு வாழ்கின்றான் தனக்கு ஏதோ இந்த உலகம் பெரிதாக செய்து கொண்டிருக்கின்றது என்பதாக. பெரியோர்களே, சகோதரர்களே, கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி. இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி ஹஸரத் கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய செல்வந்தர். அன்றைய அரேபிய பாலைவனத்திலே, தேசத்திலே முதல் செல்வந்தர் உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஒரு நாள் ஆயிஷத்து சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது துணைவியார், அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கதீஜா நாயகியை கவலைப்பட்டு கொண்டு படுத்திருக்கின்றார்கள். அவங்களை நினைச்சு ரொம்ப வேதனையப்படுத்திருக்காங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனுக்கு எத்தனை மனைவி வேண்டாலும் அமையலாம், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அல்லாஹ் நிர்மாணித்த நியதியின்படி நம் வாழ்வு, பிறந்து வளர்ந்து ஆளாகி படித்து அந்த வயோதிகத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சதகாவின் பேரில் நம்மை பெற்றோர்கள் நமக்கு முடித்து வைத்திருக்கின்றார்கள் பாருங்கள். அந்த மூத்த மனைவி, முதல் மனைவி, அந்த அந்தஸ்து என்பது அது ஒரு தனிமை வாய்ந்ததுதான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மூத்த மனைவியை சங்கடப்பட்டு படுத்திருக்காங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய அன்பான கணவர் அவர்களே, வயசுல மூத்த பொம்பளை அவங்க, நாகரிகமாக பேச வேண்டும். சில ஆலிம்கள் பேசுவார்கள், அந்த கிழவியை அப்படி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை, பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ் பேணுதலுடன் இந்த உலகத்துக்கு அர்ப்பணித்த அந்த உத்தமி ஹஸரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அநாகரிகமாக பேசியிருக்க முடியாது. அப்படி சொல்பவர்கள் ஈமானில் பலகீனம் உடையவர்கள். இப்படித்தான் அவர்கள் சொன்னார்கள்,
யார் சொல்லலாம், வயதில் மூத்த பெண்மணியான அவர்களை மரணித்து இத்தனை ஆண்டுகளாகியும் இன்னுமா நீங்கள் நினைத்துக் கொண்டே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அறிவில் பிரயாத்தால் அழகால் சிறந்த மனைவிமார் நாங்கள் எல்லாம் உங்கள் அருகில் இருக்கிறோமே. கதீஜா நாயகி அவ்வளவு அழகானவங்க. ஆயிஷா சித்திகா, மன்னிக்க வேண்டும், ஆயிஷத்து சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவ்வளவு அழகான அழகு வாய்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய ஜமாலியத், நூரானியத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால அப்படி கேட்டாங்களாம், இப்படியெல்லாம் நாங்கள் இருக்கிறோமே, இத்தனை பேர் இருக்கிறோமே உங்களை சுற்றி, உங்களுக்கு ஆறுதலாக, துணையாக, உதவியாக நீங்க இன்னும் அந்த அம்மாவை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறீங்க. இப்படி கேட்டவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா உனக்கு தெரியுமா, ஒரு வேதனை மிக்க காலமாக எனக்கு இருந்த காலத்தில் என்னை புறக்கணித்து ஒதுக்கி நான் ஒரு பொய்யன் என்று கூறி இழிவுகள் செய்து தங்களில் ஒரு மனிதராக கூட மதிக்காமல் அந்த சமூகமே என்னை புரைந்தள்ளிய போது நான் சாய்ந்திட ஒரு தோளாக இருந்தவர்கள் அன்னை உம்மஹாத்துல் முஃமினீன் கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உண்ண உணவும் உடுத்த உடையும் எனக்கு குறைபாடாக இருந்த காலத்தில் ஒழுக்கமான தனது பணிகளை எனக்கு தந்து தனது செல்வங்களை எல்லாம் எனக்காக அர்ப்பணித்து பிறரது ஏச்சுகளை பேச்சுகளை கூட பொருட்படுத்தாது கண்ணின் இமையாக என்னை கருதி காத்து நேசத்தையும் காதலையும் மட்டுமே காட்டி தாய் இழந்த என் ஏக்கம் தீர்க்க வாஞ்சையுடன் வாரி இணைத்த அரவணைப்பை மட்டுமே என் களப்பில் விதைத்து ஆறுயிராய் பிறர் துன்பம் என்னை தீண்டா வண்ணம் காத்து நின்ற அந்த பெண் எனக்கு இறைவன் அளித்த தாகிரா என்னும் பொக்கிஷம் என்பதை ஆயிஷா நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று சொன்னார்களாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதர பெருமக்களே, ஒரு முறை கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கையிலே உணவு தட்டை ஏந்திக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொடுக்க வந்து கொண்டிருந்தார்கள். சொஹபத்தும் முஹப்பத்தும் எத்தகைய பலன் தரும் என்பதை இங்கேயும் சுட்டிக்காட்டுகின்றேன். உணவை கையில் தாங்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு கொடுக்க வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓவர் டைட் பண்ணி நடந்தாங்க. எப்படி நடந்தாங்க? ஓவர் டைட் பண்ணி நடந்தாங்களா? யாரை? உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓவர் டைட் பண்ணி வேகமாக முந்தி நடந்து போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா சலாம் சொல்லி அனுப்பினார். எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வின் சலாமை பெற்ற அந்த உயரிய நிலையை அடைந்த காரணம் எங்கிருந்து வந்தது அவர்களுக்கு என்றால் முஹப்பத்தே ரசூல், இஷ்கே ரசூல், சுஹபத்தே ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக கட்டுப்பட்ட வாழ்க்கை, அவர்களை உண்மை நேசம் கொண்ட வாழ்க்கை, அவர்களை அன்போடு நெருங்கிய வாழ்க்கை. இன்று நம்மிலே உள்ள பெண்கள், ஆண்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கை கேடுகட்ட வாழ்க்கை, துரோக வாழ்க்கை. அவர்களுக்கு உண்மை நேசம் என்பது பெருமானார் மீது கிடையாது என்பதால் இத்தனை சோதனை. ஏன் வெள்ளம் அழிக்குது? ஏன் அழிக்குது வெள்ளம்? ஏன் வெள்ளம் அழிக்குது? சும்மா அழிக்கல, அல்லாஹ்வுடைய சாபக்கேடு அழிக்குது, அல்லாஹ்வுடைய கோப பார்வை அழிக்குது. என்ன சொன்னா, ஃபீனாரி ஜஹன்னம், நிரந்தர நரகவாதிகள், கேடு கட்டவர்களை அது தொடல. உதாரணத்துக்கு சொன்னா, நம்ம நாட்டு முதலமைச்சரை தொடல, மந்திரி மாறி அவனையும் தொடல. ஏன்னா இவெல்லாம் நிரந்தர ஜஹன்னத்துக்குரியவன். ஏன்னா இவன் வாழ்க்கையில காலையில தூங்கி எந்திரிச்சா ராத்திரி படுக்க வரைக்கும் பாவம் தான், குஃப்ரீன் தான், ஷிர்க் தான், பிதஅத் தான்,
ஹராம் தான். அதனால அந்த தொடலை, ஏன்னா அவனுக்கு தான் நிராகரி ஸ்திரப்படுத்தப்பட்டுச்சு, சீல்டு பண்ணப்பட்டுச்சு. மற்ற எல்லாரும் அல்லாவை சொல்லி அல்லாவை ஏமாத்துறவங்க, தெய்வம் சொல்லி தெய்வத்தை ஏமாத்துறவன், இயேசு பிதான்னு சொல்லி அவனை ஏமாத்துறவன், பூரா பேரையும் வெள்ள அடிக்குது. மொத்தத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அவன் மார்க்கத்துக்கு உரியவனும் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டவனும் அதல்ல, அவனுடைய ஈமான் கம்சூரி. தன்னை படைத்த ரப்பை, தனக்கு வாழ்வளித்த ரசூலை, வேதத்தை கொண்டு அந்த பெருமானாரை நிந்திப்பதால், மறுப்பதால், உதாசீனப்படுத்துவதால் உலகத்தில் சிறு முதல் பெரும் வரை எல்லா சோதனைகளை மனிதன் அனுபவிக்கின்றான். அன்று இருந்தது சோதனைகள், ஆனால் அல்லாஹ் அந்த சோதனையில் பல வெற்றிகளை அந்த சஹாபா பெருமக்களுக்கு தந்தான். மாபெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தந்தான். நான் உங்களை புரிந்து கொண்டு விட்டேன், நீங்கள் என்னை புரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் பரிசு. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு வார காலத்தில் அந்த மாதம் துவக்கிவிடும். நீங்கள் எல்லாம் பார்க்க போகின்றீர்கள், சைத்தான் தரிகட்டு ஆடுவான். எங்கு பார்த்தாலும் சைத்தான் ஆடிக்கொண்டிருப்பான். அந்த மாதத்திலே மௌலூத் ஓதுவதை ஷிர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான் ஒரு கூட்டத்தோடு ஆடுவான். பித்அத் என்று சொல்லக்கூடிய ஒரு கேடுகட்ட ஷைத்தான் ஒரு கூட்டத்தோடு ஆடுவான். முஹப்பத்தை சீர்கெடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுகபத்தை சீர்கெடுக்கின்ற ஷைத்தான் தமது ஆதரவாளர்களுடன் கூட்டம் கூட்டமாக வருவான். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம் உயிரிலும் மேலானதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்துகின்ற மாதம் அது. நான் இதை விளங்குவதற்காக இப்படி சொல்கிறேன். உண்மையான மீலாது எது என்பதால் ஒரு நாளைக்கு 5 வேளை, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 வேளை வக்தை தொழுதுவிட்டு அத்தஹியாத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவன் மீலாது கொண்டாடி விடுகின்றான். ஆக வாழ்வில் உலகத்தில் ஈமானில் உயர்ந்த மீலாது நம்முடைய தொழுகை, அந்த தொழுகையின் மீதான பேணுதல். உலகிய பார்வைக்கு, பலகீனமானவர்களுடைய பார்வைக்கு அவர்களை தெளிவுபடுத்த, அவர்களை மேம்படுத்த வருடத்திற்கு ஒரு முறை இந்த மீலாதுடைய மாதம் நம்மை வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல அமல்கள், ஸலவாத்துகளின் மூலம், சிக்ருகளின் மூலம், ஃபிக்ர்களின் மூலம் அதிகமான அமல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோமே ஆனால் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். உண்மை நேசம் செய்யக்கூடியவர்களாக, உண்மை முஹப்பத் செய்யக்கூடியவர்களாக நாம் நம்மை ஆக்கிக்கொள்ள முடியும். நிச்சயமாக அந்த மாதத்தில் எல்லா நாட்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய எல்லா மௌலூது ஷெரீஃப்களையும் சத்தியமாக ஓதலாம். அதை ஓதக்கூடாது என்று சொல்பவன், நிந்திப்பவன், அவன் ஒரு கேடு கட்டவன். அவன் பிறப்பின் மீது பரிசீலனை செய்ய வேண்டும். அதை பற்றி நமக்கு கவலை தேவையில்லை. நல்ல ஓதணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான ஸலவாத்தை எத்தி வைக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பம், மனைவி, மக்களில் இருந்து நாம் அதை ஆரம்பிக்க வேண்டும். பிறகு நண்பர்கள், வெளியே செல்கின்ற இடங்களிலே, மஸ்ஜிதுகளில் ஒன்று கூடி அதை நாம் செய்ய வேண்டும். அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வ ஹுவல் முஸ்தஆன். வஸ்ஸலாமு அலா மன் இத்தபஅல் ஹுதா. ஸலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம்.